ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங்கே வெளில போகிற ஒர்க் இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமலே போயிட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சரியான பசி. வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் லஞ்ச் தான் செய்ய போனேன். அம்மாக்குமே பார்லரில் ஒர்க் இருந்ததுனால அவங்களாலுமே லஞ்ச் குக் பண்ண முடியல. அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பண்ணிருக்கேன். எவ்வளோதான் பசியாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். பிகாஸ் அதுதான் காரக்குழம்புக்கே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி காரக்குழம்புல லாஸ்ட்டாக வெல்லம் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் எங்கள் வீட்டில் பார்த்தா வெல்லம் காலியாயிடுச்சு போல. வெல்லம் இல்லாமல் காரக்குழம்பா நோவே அப்படின்ட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார குடுகுடுன்னு பக்கத்துல இருக்க அண்ணா கடைக்கு ஓடி போயிட்டு வெல்லம், பால், முட்டை, எண்ணெய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். அண்ட் நீங்க எத்தனை பேர் காரக்குழம்புல வெல்லம் போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ராஜி அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சிருந்தா. எனக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு கூட ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்காது. ஆம்லேட்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பெப்பர்லாம் அதிகமா போட்டு சாப்பிட்டா ஒரு அல்டிமேட்டான காம்போவா இருக்கும். அது ரீசெண்டாவே லஞ்ச் சாப்பிட்றப்போ எனக்கு பிடிச்ச மூவிஸ் இல்ல கார்ட்டூன் பார்த்து சாப்பிடுறது ஃபீல் குட்டா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு விரலுக்கு ஏத்த வீக்கம் மூவி பார்த்துட்டு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. See you all in the next video. Bye.